மேடம், இவங்க காலை டிஃபனுக்கு இட்லி, தோசை, பொங்கல், பூரி, கேசரின்னு எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயையும் தரமான பொருட்களையும் தான் இது என்ன யூஸ் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க. விலையும் ரொம்ப கம்மியா தான் கோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. மக்களுக்கு எது சரியா இருக்குமோ அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நாம தனலட்சுமி கொடுக்கறது தான் சரியா இருக்கும். ஐயா, என் பொண்ணுக்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்கன்னா இங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நாம நியாயமா தான் பண்றோம். பிரச்சனை பண்றவங்க எப்பயுமே தான் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நாம யோசிச்சா அப்புறம் மக்களுக்கு நாம நல்லதே பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட் கேண்டீன் கான்ட்ராக்ட் திருமதி தனலட்சுமி கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் கொட்டேஷன் கவரை பிரிச்சு காட்டுற மாதிரி ஒரு நாடக அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன தனியா வந்து ஆபீஸ்ல வந்து பாருங்க. நான் எல்லாரோட கொட்டேஷனையும் பிரிச்சு காட்டுறேன். நாங்க ஏன் இந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அப்ப உங்களுக்கு புரியும். அண்ணே வாங்க. அம்மா, அங்க ஒரு உயிர் பலி வேற நடக்கணும்னு சொல்றீங்களாம்மா? பெருமனே லஞ்சம் வாங்கினதா கேஸ் போட்டா ஜாமீன் வாங்கி வெளியில வந்துருவாங்க. அது கிரிமினல் கேஸா மாறணும்னா கண்டிப்பா அங்க ஒரு சாவு வேணும். அது ரகுராம் ஜானகி மேல லஞ்சம் வாங்கின கேஸ் மட்டும் இல்லாம உயிர் போயிருக்குன்னு கிரிமினல் கேஸையும் போட்டு அவங்க வெளியிலேயே வர முடியாதபடி உள்ள தள்ளணும். அதுக்கான ஏற்பாட்டை முதல்ல போய் பாரு. அம்மா, நீங்க சொல்றபடி பண்ணா என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தது மட்டும் இல்லாம நான் சரியா கட்டடம் கட்டலன்னு என்னையும் கைது பண்ணி தண்டனை கொடுத்துருவாங்கம்மா. யோ, நீ உள்ள போனா அப்படியே விட்டுருவனா? உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாதா? அந்த ஜானகி தான் பொண்ணுக்கு ஒதுக்கி கொடுத்த அந்த கேண்டீனும் நடக்க கூடாது. தானா கடனை வாங்கிதான் எல்லா ஏற்பாட்டையும் செய்வான். அவளுக்கும் நஷ்டம் வரணும். ரகுராமுடைய குடும்பமே சின்ன பின்னமாகணும். எனக்காக நீ இதை செய்வியா மாட்டியா? நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? சரிம்மா, நீங்க ஆசைப்படுற மாதிரியே பண்ணிடுறேம்மா. நான் வரேம்மா. வணக்கங்க ஐயா. யார் பாணி? ஐயா, மோட்டார் ரிப்பேர்னு வர சொல்லியிருந்தாங்க ஐயா. மாமா, நான் தான் மாமா இவர் வர சொன்னேன். மோட்டார் சரியில்லை, தண்ணி சரியா இழுக்கவும் மாட்டேங்குதா, அதான் பாக்குறதுக்காக வர சொன்னேன். சரிப்பா, நீ போய் பாரு. பார்வதி, நான் மில்லுக்கு போறேன். சிவாவை நேர மில்லுக்கு வர சொல்லிடு. சரிங்க மாமா. அப்பாடா, போயிட்டாரு. சரி சரி, சீக்கிரம் வாங்க. என்ன கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்கம்மா. பூனாமா இந்த பேக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி சரி, நீங்க போங்க. மோட்டர் இந்த பக்கம் இருக்கு. அத சரி பாக்குற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுங்க. சரியா? சரிங்கம்மா. ஏய் அம்மா, என்னது அது? என்ன மறைக்கிற? நான் என்னத்த மறைக்கிறேன்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் தான். அது அப்பு பேக் கேட்டானா, அதான் நல்ல பேக்கா வாங்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். பேக் வாங்கிட்டு வந்த சரி, அதை எதுக்கு கொல்லப்புறத்துல இருந்து எடுத்துட்டு வர? தோட்டத்துல பேக விளைய வைக்கிற மரத்தை வளர்க்குறேன், அதான் போய் பறிச்சுட்டு வந்தேன். மோட்டார் மெக்கானிக் வந்திருந்தாரு. கையில இருந்த பேக்கோட அப்படியே இந்த மெக்கானிக்கு மோட்டார் இருந்த இடத்த காமிச்சிட்டு வரேன். என்ன, இந்த விளக்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணுமா? என்ன என்ன பாக்குறீங்க? பெரிய மாமா மெல்லி கிளம்பி போயிட்டாரு. அவரு உங்களை நேரா அங்க வர சொன்னாரு. முதல்ல கிளம்புங்க. எப்ப பாரு என்ன குறுக்கு விசாரணை பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. உன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட
இந்த மில்லுக்கு போனா அந்த மிஷின்ல ஓடுற சத்தம் கேட்கும் பாத்தியா, அந்த சத்தத்தை கேட்டு அங்க போய் நிம்மதியா உட்காந்துடலாம். போடி, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா ஆமா, அப்படியே என் பேச்ச கேட்டுட்டாலும். அப்பா ஆ என்னடா அப்பு, அப்பா என்ன விஷயம்? ஒரு 50 ரூபா கொடுங்கப்பா, நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன். அது பேக் வாங்கி தரும் போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. உங்க அம்மா உள்ள உனக்கு ஒரு பேக் வச்சிருக்கா, முதல்ல அத போய் என்னன்னு பாரு. நான் இப்ப வெளியில போறேன், மதியானம் வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், சரியா? ஐ பேக். ஆ. ஏய் பாத்து போடா. என்ன பீரோ திறந்திருக்கு? இந்த பணம் எப்படி இங்க வந்திருக்கும்? பார்வதி சித்தி இந்த பணத்தை தான் வச்சுட்டு போறாங்களோ? ஏதோ தப்பா இருக்கே. இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ரகசிய இடத்துல நம்ம வச்சிடணும். என்னாச்சு? இங்க பாருங்க, ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னபடி இதை கொண்டு போய் வச்சிரு. ஓகே வச்சிரு. நான் கண்ணை காட்டும் போது வெடிக்க வச்சிரு. ஓகே வச்சிரு. ஆ